உறவுலே வணக்கம். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளை துக்கியம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். வருடாந்த மகோத்சவத்தினுடைய இன்றைய தினம் 9ஆம் நாள் சப்பர திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அந்த சப்பர திருவிழா நடைபெறுகின்றதை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நாங்கள் தெல்லிப்பளை துக்கியம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் வருடாந்த மகோத்சவத்தினுடைய சப்பர திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா பக்தர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போலீஸாரும் வந்து தங்களுடைய கடமையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் இந்த சப்பரத்திற்கு பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா இந்த வீதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கின்ற ராஜகோபுரம் அப்படி கம்பீரமாக காட்சி அளிக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆலயத்துக்குள்ள போகிறோம். இதுதான் பேரங்க முதலாவது கோபுரம். பார்த்தீங்கன்னா இதுதான் உலவாயிகளவான பக்தர்கள் வருவதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அம்பாளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று இப்போ அம்பாள் உள்வீதி வருகின்ற காட்சி அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை முடிப்பதற்காக கற்பூர சத்தியை கையில் இருந்த வண்ணம் அங்கே நின்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து அம்பாள் உள்வீதியை சுற்றி இப்போ சப்பரத்தில் ஏறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். திரளான அடியவர்கள் இன்றைய தினம் இந்த சப்பர திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா அம்பாள் ஈசான மூலையிலிருந்து இப்போ கிழக்கு பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கும். மூலஸ்தானத்தில் அந்த முடியை வைத்து பூஜைகள் இடம்பெற்று அந்த முடியை வந்து கையில் அந்த முடியை கொண்டு போகின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
தீபாவளி காட்டி எடுக்க ரஞ்சித் பண்ணி அம்பாள் சரண். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டின் அதாவது சப்பர திருவிழா விஞ்ஞாபனம். துர்கா அம்பிகையின் இன்றைய சப்பர திருவிழா என்று சொல்வதை விட உண்மையிலே 6வது ராஜகோபுரம் நகர்கின்றது என்று சொல்லலாம். ஏனென்றால் சப்பை ரதம் அதாவது ராஜகோபுரத்தை போன்ற அமைப்பே இன்றைய மகோற்சவத்தின் பெரும் சிறப்பாகும். இந்த ஆலயத்திலே ஏற்கனவே 5 ராஜகோபுரங்கள் இருக்கின்றன. இன்று பார்க்க போனால் 6வது ராஜகோபுரத்திலே அம்பாள் அதாவது தனது புதல்வர்களாகிய விநாயக கடவுளும் முருகப்பெருமானும் அம்பாளுடன் சண்டேஸ்வரியும் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற காட்சி மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. ஆகையினாலேதான் இந்த உற்சவத்தை சொல்வார்கள் சப்பரதம். சப்பரதம் என்று சொல்வதை விட சில ஊரில் அதாவது உதாரணமாக வடமராட்சி பகுதியில் எல்லாம் கோபுர அடைச்சான் என்ற இதுக்கு பெயர் சொல்வார்கள். அவர்கள் எடுக்கும் போதும் ஆலயத்துக்கு எதிராக இருந்து புறப்பட்டு திருப்பி சில ஆலயங்களிலே கோபுரத்தை திருப்பியும் பார்த்து கோபுரமும் சந்திப்பது போன்ற உற்சவமாகவே அவர்கள் நிகழ்த்துவதற்கு கோபுர அடைச்சான் என்றும் சில ஆலயங்களிலே சொல்வதுண்டு. அந்த ஆலயங்களிலே சப்பரதம் கோபுரத்தை எதிர்கொண்டு அதாவது நேருக்கு நேரே சந்திப்பது போல இருப்பிடத்தை வந்ததும் அமைவதும் உண்டு. ஆகையினாலேதான் இந்த சப்பரத உற்சவம் அதாவது வாகன திருவிழாவிலே மிகவும் சிறப்பானதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற சொல்லப்படுகின்ற பஞ்சகிருத்தியத்திலே வாகன திருவிழாவிலே
மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த வாகன திருவிழா என்று சொன்னாலும் இதற்கு நிகராகாது. இன்றைய தினம் அதாவது மகோத்சவத்திலே 3 ஆலயத்தை பொறுத்த மட்டிலே ஆலயத்தை போன்று உற்சவங்கள் நடத்தக்கூடிய முதலாவது மஞ்சம் அன்றைய தினம் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முதல் மஞ்ச ரத பவனி நடைபெற்றது. அது வசந்த மண்டபத்தை போலே அவருடைய வடிவம் அமைப்புகள் எல்லாம் இருக்கும். இன்றைய விழாவிலே சப்பரதம் என்று சொல்லப்படுவது இவையிலே கோபுரம் எப்படி இருக்குதோ அதே வடிவத்திலே தான் அந்த சப்பரதம் அமைந்திருக்கு. அதனாலே தான் இன்றைய திருவிழா கோபுரத்துக்கும் வழிபாட்டுக்கும் பெரும் தொடர்பு உண்டு. அதாவது மரபு வழியில் மட்டுமன்றி ஆகம விதியிலே இந்த மகோத்சவம் உள்ளடக்கப்பட்ட காலம் தொட்டு இந்த சப்பர திருவிழாவுக்கும் மிகமான சிறப்பு இருக்கின்றது. அடுத்து சொல்ல போனால் இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டு இருந்தாலும், அதாவது சக்தி வழிபாடு என்று சொன்னால் சக்தி வழிபாட்டிலே சிவத்துக்கும் சக்திக்கும் வழிபாடு இன்று சங்ககாலம் தொட்டே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே சங்க காலத்திலே கொற்றவை என்ற பெயரிலே சிற்றம்பாளுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக அமைந்து இருக்கின்றது. அன்றைய காலம் அதற்கு பிற்பட்ட காலத்திலே அறுவட சமயங்களாக ஒதுக்கப்பட்ட காலத்திலே, அதாவது காணாபத்தியம், சைவம், சார்த்தம், கௌமாரம், சௌரம் என்று சொல்லப்படுகின்ற 6 வகையான சமயங்கள் இருந்த காலத்திலேயே சக்தி வழிபாடு அது சாத்தம் என்ற கோட்பாட்டிலே அமைந்து இந்த சக்தி வழிபாடு மிகவும் உன்னதமாக இருந்தது. அன்னை அதாவது அன்னை என்பது அன்புக்குரிய வடிவம். ஆகையினாலேதான் அன்னையிடம் கேட்டால் தான், குடும்பத்தை எடுத்து கொண்டால் தந்தையை கேட்பதை விட யார் கேட்பார்கள் என்றால் அன்னையை. அதே போலதான் சிவனோடு இருக்கும் போதும் பார்வதி பரமேஸ்வரராகவும், நாராயண வடிவத்திலே லக்ஷ்மி நாராயணராகவும், அதாவது பிரம்மதேவருடன் இருக்கும்போது சரஸ்வதி தேவியாகவும், இந்த காலத்திலே முப்பெருந்தேவிகளாக இங்கு அடியார்களுக்கெல்லாம் எந்தெந்த தேவைகள் தேவைப்படுகிறது, அதாவது கல்வி தேவைப்படுபவர்கள் லக்ஷ்மியையும், செல்வத்தையும் தேவைப்படுபவர்கள் லக்ஷ்மியையும், கல்வியை தேவைப்படுபவர்கள் சரஸ்வதியையும், வீரத்தை தேவைப்படுபவர்கள் துர்க்கையையும் வழிபட்டு வருகின்றார். அந்த வகையிலே இந்த வழிபாடு தலைமகள், இளமகள், மலைமகள், இந்த 3 மகளிலே மலைமகளுடைய வடிவமைப்பிலே பல வடிவங்கள் இருக்கிறது. அதாவது பார்வதி பரமேஸ்வரர் உட்பட பல வடிவங்கள், கண்ணகி, துர்க்கை, காளி, அப்படி பல இயக்கங்களை மலைமகளுடைய வழிபாட்டிலே பலர் வழிபட்டு வருகின்றார்கள். இதிலும் முக்கியமான சிறப்பு என்றால் துர்க்கையுடைய அம்சத்திலே மலைமகளுக்குரிய அம்சம் துர்கா அம்சம். வீரத்துக்குரிய காய் என்றும் அன்றைய காலத்திலே குற்றவியாக நித்தியம்தான் காணப்பட்டுள்ளது.